வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சசிகலாவிற்கு காலையில் வந்த நல்ல செய்தி. அதிமுக தலைமையிலான கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ராமதாஸ் ஐயா அவர்களுடன் சசிகலா அவர்கள் கூட்டணி வைத்துள்ளார் என்பதை நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த கூட்டணி யாருடைய தலைமையில் செயல்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது தலைமையில் இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. விஜய் அவர்களுக்கு சசிகலா ஆதரவு தெரிவிப்பதற்கு 3 காரணம். இளைஞர்களது அதிகளவு வாக்குகள், பெண்களது வாக்குகள், குடும்பத்தில் சிறுவர்களது ஆதரவுகளை பெற்றுள்ளதால் குடும்பத்திற்கு நெருக்கமாக விஜய் அவர்கள் இருக்கிறார். இதனால் நிச்சயம் தமிழ்நாட்டில் மாற்றத்தை விஜய் அவர்களால் கொண்டு வர முடியும். முக்கியமாக எடப்பாடியை வீழ்த்துவதற்கு இது சாதகமாக அமையும் என்ற காரணத்தினால் தற்பொழுது 40 தொகுதிகளை கேட்டு சசிகலா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படும். இந்த தேர்தலில் இதுவரை அல்லாத ஒரு வெற்றியை விஜய் அவர்கள் சசிகலா கூட்டணி ஏற்படுத்தும். இன்று வரை விஜய் அவர்களுடன் எந்த ஒரு பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ கூட்டணியே அமைக்கவில்லை. தற்பொழுது விஜய் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சசிகலா அவர்கள் மட்டும்தான் நடத்தி வருகிறார். விஜய் அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவுகளை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயம் எடப்பாடியை வீழ்த்துவதற்கு தகுதியானவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் என்பதை சசிகலா அவர்கள் புரிந்து கொண்டு சசிகலா மற்றும் ராமதாஸ் ஐயா இருவரும் இணைந்து விஜய் அவர்களது தலைமையை ஏற்க திட்டமிட்டுள்ளனர். முதற்கட்ட ஆலோசனை மற்றும் பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. தொகுதிகள் பங்கீடு போன்றவைகள் எந்த தொகுதி என்பது உறுதி செய்யப்பட்டால் அடுத்தடுத்த கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் போடப்படும். இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக எடப்பாடி தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதிகளை கூட வெல்ல முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு அழுத்தத்தை எடப்பாடிக்கு கொடுக்கப்படும். இதனால் நிச்சயம் தோல்வியடைந்தால் எடப்பாடியின் பொதுச்செயலாளர் பதவி பறிபோவதோடு கொடநாடு வழக்கு, சாலை முறைகேடு வழக்கு, டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கு போன்றவைகள் பாஜக கையில் எடுத்து பாஜகவை தோற்கடித்ததற்காக எடப்பாடியே சிறையில் அடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். இதுதான் சசிகலா அவர்களது எண்ணம் என்றும் கூறப்படுகிறது.